We sing this song in English. I think you sing it in Tamil also. நாம் ஒரு பாடலை ஆங்கிலத்திலே பாடுவோம், தமிழிலும் நீங்க பாடுவீங்கன்னு நினைக்கிறேன். And the song says, He is the King of Kings, He is the Lord of Lords, His name is Jesus, Jesus, Jesus. அந்த பாடல் இவனமாக வரும், அவரே ராஜாதி ராஜா, அவரே கர்த்தாதி கர்த்தர், அவர் நாமம் இயேசு இயேசு இயேசு. He is the King of Kings. அவர்தான் ராஜாதி ராஜா. Amen. ஆமென். He is the Lord of Lords. அவர் கர்த்தாதி கர்த்தர். Okay, so if He is the King of Kings, அவர் ராஜாக்களுக்கெல்லாம் ராஜாவா இருப்பார் என்றால், who is the King? யார் அந்த ராஜா? அவர்தான் ராஜாதி ராஜானா யார் ராஜா? அல்லாஹ் சொல்லுங்க. நான் See, some of us are looking at me very strange. இப்பவே மறைச்சு பார்க்கறீங்க. You are thinking, how can I be the king? I'm not in control of anything in my life. நீங்க நினைக்கிறீங்க, நான் எப்படி ராஜாவா இருக்க முடியும்? என் வாழ்க்கையில எனக்கு எதுவுமே சரியா நடக்கலையே. And by the way, I am not saying you're a king. I'm not saying that you're a king. நான் சொல்றேன், நான் உங்களை பார்த்து ராஜான்னு சொல்லல. I am only telling you what the King of Kings has told me to tell you about you. ராஜாதி ராஜா உங்களுக்கு என்ன சொல்லணும்னு சொன்னாரோ அதை நான் உங்ககிட்ட சொல்லிட்டு இருக்கிறேன். Okay, I think you're not believing me. Revelation 1:6, please read. நீங்க என்ன நம்பலன்னு நினைக்கிறேன். வெளிப்படுத்தல் 1ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்தை வாசிக்க. நம்முடைய பாவங்களை நம்மை கழுவி நம்முடைய பிதாவாகிய தேவனுக்கு நம்மை ராஜா ஆசாரியனும் ஆக்கின அவருக்கு மகிமையும் வல்லமையும் என்றென்றைக்கும் உண்டாயிருப்பதாக. ஆமென். At least ஒரு amen இப்போது சொல்லுங்களேன். ஒரு ஆமென் பேசா. He has made us kings. அவர் நம்மை ராஜாக்களாக மாற்றி இருக்கிறார். Okay, everybody lift your hands please. எல்லாரும் கையை உயர்த்தலாமே. In this, women are also kings in the kingdom of God. இந்த ராஜாங்கத்தை பொறுத்த வரைக்கும் ஸ்திரீகளும் ராஜாக்கள் தான். So say, I am a king. சொல்லுங்க, நான் ராஜான்னு சொல்லுங்க. Louder, சத்தமா louder. சொல்லுங்க. I am a king. நான் ராஜா. Under the King of Kings. நாம எந்த ராஜா, நான் எப்படிப்பட்ட ராஜானா ராஜாதி ராஜா கீழ இருக்கிற ராஜா. Amen. We are not independent, we are dependent on the King of Kings. நான் யாரையோ சாராமல் இருக்கிற ராஜா அல்ல, ராஜாதி ராஜாவை சார்ந்து இருக்கிற ராஜா. Amen. You know, the centurion told Jesus something amazing. நூற்றுக்கு அதிபதி இயேசு கிறிஸ்துவை பார்த்து ஒரு காரியத்தை சொல்லுகிறார். He says, Lord, don't come to my house. அவர் சொல்லுகிறார், ஆண்டவரே, என் வீட்டுக்கு நீங்க வர வேண்டாம். Just speak a word only. உம்முடைய வார்த்தையை மாத்திரம் பேசுங்கள். What did he say? அவர் என்ன சொல்றாரு? ஒரு மாத்திரை மாத்திரம் சொல்லு. Word, வார்த்தை. Just, he didn't say sentence. He did not say paragraph. He said one word. ஒரு வாக்கியத்தை சொல்ல வேண்டும் என்று சொல்லவில்லை. அவர் சொல்லுகிறார் ஒரே ஒரு வார்த்தை. So he said, one word can change my life. அவர் சொல்லுகிறார் ஒரு வார்த்தை என் வாழ்க்கையை மாத்த முடியும். Why? Because he recognized him as the King of Kings. ஏனென்றால் அவரை ராஜாதி ராஜாவாக அவர் அங்கீகரித்திருக்கிறார். ஆமென் சொல்லுங்களேன். ஆமென். So he recognized, if this King of Kings says one word, my servant will be healed. அவர் உணர்றாரு, இந்த ராஜாதி ராஜா ஒரே ஒரு வார்த்தை சொன்னா போதும் என் வேலையால் சொஸ்தமாவான் என்று சொல்லி. Amen. And then he said something even more important. அவர் இன்னொரு காரியத்தை, இன்னும் மிகவும் முக்கியமான காரியத்தை What is he saying? அவர் என்ன சொல்றார்? I am under authority. நான் ஒரு அதிகாரத்துக்கு உட்பட்டு இருக்கிறேன். Under me there are people who take my instruction. எனக்கு கீழாக சில ஜனங்கள் இருக்கிறாங்க, அவங்க நான் சொல்றதை கேட்டுட்டு இருக்காங்க. So because I am under authority of a greater power, lower power will come under me. என்னோட பெரிய அதிகாரம் உள்ளவர் கீழே நான் இருக்கிறதுனால எனக்கு கீழே அதிகாரம் இருக்கிறவங்க என்கிட்ட வராங்க. புரியுதா? What is he saying? அவர் என்ன சொல்ல வருகிறார்? See, if we are under the authority of the King of Kings and the Lord of Lords, நாம் ராஜாதி ராஜாவும் கர்த்தாதி கர்த்தாவுமா இருக்கிறவர் கீழே நாம் இருப்போம் என்று சொன்னால், therefore I have authority. அந்த அதிகாரத்துக்கு கீழாக நான் இருக்கிறதுனால எனக்கு அதிகாரம் கொடுக்கப்படுகிறது. See, some of us are not understanding what I'm telling you. சில பேருக்கு புரியல நான் சொல்றதுன்னு நினைக்கிறேன். I know, because my mind is telling me as I stand here, how can you say you're a king? Maybe you just lost a job. நான் இங்க நிக்கிறதுனால என்னால புரிந்து கொள்ள முடிகிறது. நீங்க சொல்லலாம், என்ன எப்படி ராஜான்னு சொல்றீங்க? நான் இப்பதான் என் வேலையை இழந்து போனேன். I've lost a loved one.
நான் மிகவும் நேசித்த ஒருவரை இழந்து போயிருக்கிறேன். My job is gone. என்னுடைய வேலை இல்லை. My situation is bad. என்னுடைய சூழ்நிலை மிகவும் மோசமா இருக்கிறது. How can you call me a king? எப்படி நீங்க என்ன ராஜான்னு கூப்பிடலாம்? That is why I'm standing here to tell you. அதனால தான் ஒரு காரியத்தை உங்ககிட்ட சொல்றதுக்கு நான் இங்க நின்னுட்டு If you change your mind about the way you think, நீங்கள் யோசிக்கிற அந்த விதத்தை உங்கள் சிந்தையை மாற்றுவீர்கள் என்று சொன்னால் things will change for you. காரியங்கள் உங்களுக்காக மாறும். Oh, hallelujah. Hallelujah. Please read Ephesians chapter 3 verse 20. எபேசியர் எழுதின நிருபம் 3ஆம் அதிகாரம் 20ஆம் வசனத்தை வாசிக்க கேட்டு. He can do much more exceedingly than we ask or think. நாம் வேண்டிக் கொள்ளுகிறதற்கும் நினைக்கிறதற்கும் மிகவும் அதிகமாய் கிரியை செய்கிற தேவன். How? எப்படி? According to the power that works in me. எனக்குள்ளாக கிரியை செய்கிற அந்த வல்லமையின்படியே. புரியுதுங்களா? See, the thing is, God is all powerful. ஆண்டவர் மிகவும் வல்லமை உள்ளவராய் There இருக்கிறார். is no doubt he can change our situation, no problem. எந்த சந்தேகமும் இல்லை, நிச்சயமா நம்ம சூழ்நிலை அவர் மாத்துவார். But it is according to the power that works inside me. ஆனால் அது எதற்கு ஈடாக இருக்கும் என்று சொன்னால் எனக்குள்ளாக கிரியை செய்திருக்கிற தேவ அதிகாரத்தை பொறுத்தே. Amen. ஆமென். So if that power is not working inside me, இந்த அதிகாரமாகப்பட்டது எனக்குள்ளாகவே கிரியை செய்யவில்லை என்றால் it will not work through me, it will not work in me. என் மூலமாகவோ எனக்குள்ளாகவோ அது கிரியை செய்யாது. Do you understand? புரியுதா? See, God is all powerful, but we must let that power work in and through me. தேவன் சர்வ வல்லமை உள்ளவராய் இருக்கிறார். ஆனால் நாம் செய்ய வேண்டிய வேலை என்னவென்றால் அந்த வல்லமையாகப்பட்டது என் மூலமாக எனக்குள்ளாக கிரியை செய்வதற்கு நான் அனுமதிக்க வேண்டும். So if that power works inside of me, அந்த வல்லமை எனக்குள்ளாக கிரியை செய்யுமானால், and the more I let the power work inside me, எவ்வளவுக்கு அதிகமாய் அந்த வல்லமையை நான் எனக்குள்ளாக கிரியை செய்ய அனுமதிக்கிறேனோ, my life will begin to change என்னுடைய வாழ்க்கையாகப்பட்டது மாற ஆரம்பிக்கும் according to the word of God. தேவனுடைய வார்த்தையின்படி. Amen. ஆமென். So it is not according to God's power, ஆகையால இது தேவனுடைய வல்லமையின்படி அல்ல, it's according to the power that works in me. அது எனக்குள்ளாக கிரியை செய்கிற வல்லமையின்படியே. Amen. ஆமென். You see, this fan is connected to the power supply. நாம இங்க நல்ல இந்த மின்விசிறிகள் ஃபேன்ல எல்லாம் பாக்குறோம், கரண்ட் கூட அதுக்கு சப்ளை கொடுத்திருக்காங்க. And that fan is controlled by a switch. இந்த ஃபேன் எல்லாம் கண்ட்ரோல் பண்றதுக்கு, இது ஆபரேட் பண்றதுக்குன்னு ஒரு சுவிட்ச் வச்சிருக்கிறோம். You have great power coming through that Tamil Nadu electricity board. இந்த தமிழ்நாடு மின்வசதி வாரியத்துல இருந்து நாம பார்த்தோம்னா ஒரு மிகப்பெரிய ஒரு சக்தி இதுல வந்துட்டு இருக்குது. But you have the control to switch on and switch off. எவ்வளவு மின்சக்தி வந்தாலும் அதை ஆன் பண்றதுக்கும் ஆஃப் பண்றதுக்கும் உள்ள கண்ட்ரோல் நம்ம கிட்ட இருக்குது. And that switch is your mind. அந்த சுவிட்ச் என்னன்னு சொன்னா நம்முடைய சிந்தை. You say nothing is working, brother, nothing is working, nothing will work. நீங்க சொல்றீங்க ஒண்ணுமே வேலைக்காக மாட்டேது, ஒண்ணுமே நடக்க மாட்டேதுன்னு சொன்னா ஒண்ணுமே நடக்காது. That is why the Lord Jesus, when he came to this earth, அதனால தான் இயேசு கிறிஸ்து இந்த பூமியில வந்த பொழுது first message was to change your mind. அவருடைய முதல் பிரசங்கமே அவர் சொல்றாரு, உன்னுடைய மனதை நீ மாற்று என்று சொல்லி. So before Jesus can come, இயேசு கிறிஸ்து உள்ளே வருவதற்கு முன்பதாக John the Baptist was the forerunner of Jesus Christ. யோவான் ஸ்நானகன் என்பவர் அவரை அறிவிக்கும்படியாய் அவருக்கு முன்பதாக வந்தவர். So we're going to examine the message of John the Baptist. நாம் இந்த நாளிலே கூட யோவான் ஸ்நானகனுடைய செய்தியை நாம் ஆராய்ந்து பார்க்க போகிறோம். Matthew chapter 3 verse 1. மத்தேயு எழுதின சுவிசேஷம் 3ஆம் அதிகாரம் முதல் வசனத்துக்கு நேராய் நாம் வேதங்களை திருப்பிக் கொள்ளலாம். Amen. The first word he used was the word repent. முதலாவது வார்த்தை அவர் பயன்படுத்துகிறது என்னவென்று சொன்னால் மனம் திரும்புங்கள். Everybody say repent please. எல்லாரும் சொல்லாம மனம் திரும்பணும்னு சொல்லுவோமே. What is repentance? மனம் திரும்புதல் என்றால் என்ன? We think repentance is coming to the altar, crying and going back. நாம நினைச்சிட்டு இருக்கிற மனம் திரும்புதல்னா நம்ம பலிபீடத்துக்கு முன்பதாக வந்து அழுதுட்டு மறுபடியும் போகிறது. That could be possible, but the true meaning of repentance, அது ஒருவேளை சாத்தியமா இருக்கலாம். ஆனால் இந்த மனம் திரும்புதல் என்பதனுடைய உண்மையான அர்த்தம் என்னவென்றால் change your mind. உங்கள் சிந்தையை, உங்கள் மனதை மாற்றுங்கள். You were thinking like that one point of time, நீங்க ஒருவேளை ஒரு மாதிரி உங்க காரியத்தை நினைத்து கொண்டிருக்கலாம். but today think like this. ஆனால் இன்றைக்கு வேறு மாதிரி சிந்தித்து பாருங்கள். Repent, he said.
மனம் திரும்புங்கள் என்று சொல்லுகிறார். For the kingdom of heaven is at hand. ஏனென்றால் பரலோக ராஜ்யம் சமீபத்திருக்கிறது. Hallelujah. ஹல்லேலூயா. You see, in the days when John the Baptist spoke this message, இந்த செய்தியை யோவான் ஸ்நானகன் பேசின நாட்களை பற்றி உங்களுக்கு தெரியுமா? they knew about the kingdom of Rome. அவர்கள் எல்லாருக்குமே ரோம ராஜ்யத்தை பற்றி நன்றாக தெரியும். So in other words, they knew what kingdom actually was. அவர்களுக்கு நன்றாக தெரியும் ராஜ்யம் என்றால் எப்படி இருக்கும். We may not have an idea of the kingdom. நமக்கு ஒருவேளை ராஜ்யம்னா ராஜ்யபாரம் அப்படின்னா என்னன்னு தெரியாம Because we are living in a democracy. ஏன்னா ராஜாக்கள் காலத்துல நாம வாழல, நாம மக்களாட்சியில வாழ்ந்துட்டு இருக்கிறோம். But if you go to the countries, Middle Eastern countries, kings still rule. நீங்கள் கிழக்கு மத்திய கிழக்கு பகுதியில் இருக்கிற நாடுகளுக்கு போனீங்கள் என்று சொன்னால் இப்பொழுதும் அங்கே ராஜாக்கள் ஆண்டு கொண்டிருக்கிறார்கள். And so the Bible says he came with the message, ஆகையால வேதம் சொல்லுகிறது அவர் ஒரு செய்தியோடு கூட வருகிறார், that the kingdom of heaven is near. அந்த செய்தி என்னவென்று சொன்னால் பரலோக ராஜ்யம் சமீபமாக இருக்கிறது. You know the kingdom of Rome. நமக்கு ரோம ராஜ்யத்தை பற்றி நன்றாக தெரியும். We know how the Romans ruled and reigned. எப்படி அவர்கள் ஆளுகை செய்தார்கள், ஆட்சி செய்தார்கள் என்பதும் நமக்கு தெரியும். But he says there's a kingdom which is coming. It will change the system of the kingdom which you are living in right now, which is the kingdom of Rome. ஆனால் இவர் ஒரு காரியத்தை சொல்லுகிறார், ஒரு ராஜ்யம் வரப்போகிறது. அந்த ராஜ்யம் நீங்க இப்போ எந்த ராஜ்யத்திற்குள்ளாக எப்படிப்பட்ட ஒரு அமைப்புக்குள்ளாக வாழ்ந்து கொண்டிருக்கிறீர்களோ அந்த அமைப்பை முற்றிலுமாய் மாற்ற போகிறது. ஆமென் சொல்லுங்க. That is why you must change your mind. அதனால தான் சொல்றேன், நம்முடைய சிந்தையை நாம் மாற்ற வேண்டும். Today we are living in a system. இன்றைக்கும் நாம் ஒரு அமைப்புக்குள்ளாக வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். And our mind is set that this system is this kind of system, it can never get better. நாம நினைச்சிட்டு இருக்கிறோம் நம்மளுடைய சிந்தை முழுவதுமாக இந்த இப்படிதான் இது இருக்க போகுது, இது இப்ப மாற போறதே இல்ல. But that's why the message comes to you this morning to tell you, change your mind, the kingdom of heaven is at hand. ஆகையால் தான் இந்த காலை வேளையிலே செய்தி உங்களுக்கு நேராய் வருகிறது. உங்கள் மனதை மாற்றுங்கள், பரலோக ராஜ்யம் உங்கள் சமீபமாக இருக்கிறது. Amen. Let us see what Jesus said. இயேசு கிறிஸ்து என்ன சொன்னார் Let என்பதை us see பார்ப்போம். his message. அவருடைய செய்தியையும் கேட்போம். The book of Matthew, மத்தேயு எழுதின சுவிசேஷம் chapter 4, 4ஆம் அதிகாரம் verse number 17. 17ஆம் வசனத்தை வாசிக்க கேட்போம். This is the message of Jesus Christ. இதுதான் இயேசு கிறிஸ்துவினுடைய செய்தி. Same message. அதே செய்தி. Repent, மனம் திரும்புங்கள், change your mind. உங்களுடைய சிந்தையை மாற்றுங்கள். The kingdom of heaven is at hand. பரலோக ராஜ்யம் சமீபமாக இருக்கிறது. Even the apostle Paul in the book of Acts, the last chapter, he said he taught about the kingdom of heaven. இன்னும் நிறைய வசனங்கள் உங்களிடத்தில் என்னால சொல்ல முடியும், நேரம் பற்றவில்லை. அப்போஸ்தலனாகிய பவுல் அப்போஸ்தலனுடைய கடைசி அதிகாரத்தில் கூட சொல்லுகிறார், பரலோக ராஜ்யம் நம்முடைய அருகாமையில் இருக்கிறது என்று சொல்லி போதிக்கிறார். So now all of us, let us say the Lord's prayer. நாம் எல்லாருமே சேர்ந்து இப்பொழுது இயேசு கிறிஸ்து கர்த்தருடைய ஜெபத்தை சொல்ல போகிறோம். All of us know, right? நம்ம எல்லாருக்கும் கர்த்தர் கற்பித்த ஜெபம் தெரியும் இல்லையா? Okay, let's say one. Our Father who art in heaven, பரமண்டலங்களில் இருக்கிற எங்கள் பிதாவே, உம்முடைய நாமம் பரிசுத்தப்படுத்துவதாக, உம்முடைய ராஜ்யம் வருவதாக, உம்முடைய சித்தம் பரமண்டலத்திலே செய்யப்படுகிறது போல பூமியிலேயும் செய்யப்படுவதாக. எங்களுக்கு வேண்டிய ஆகாரத்தை இன்று எங்களுக்கு தாரும். எங்கள் கடனாளிகளுக்கு நாங்கள் மன்னிக்கிறது போல எங்கள் கடன்களை எங்களுக்கு மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்பட பண்ணாமல் தீமையினின்று எங்களை ரட்சித்துக் கொள்ளும். ராஜ்யமும் வல்லமையும் மகிமையும் என்றென்றைக்கும் உம்முடையவைகளே. Amen. Two times reference to the kingdom in that same passage. இதே ஒரு குறிப்பிட்ட பகுதியிலே ரெண்டு முறை ராஜ்யம் குறிப்பிடப்பட்டிருக்கிறது. The prayer was, let your kingdom come. இந்த ஜெபம் எப்படி போகிறது என்றால், உம்முடைய ராஜ்யம் வருவதாக, let your will be done on this earth. உம்முடைய சித்தம் இந்த பூமியிலே செய்யப்படுவதாக. And finally he says, thine is the kingdom, the power and the glory. முடிக்கும் பொழுது சொல்லுகிறார், ராஜ்யமும் வல்லமையும் மகிமையும் உம்முடையது என்று சொல்லி. Amen. So the kingdom has to be established on this earth. இந்த ராஜ்யமாகப்பட்டது இந்த பூமியிலே ஸ்தாபிக்கப்பட வேண்டும். That is why Jesus taught us to pray like that. அதனால தான் இயேசு கிறிஸ்து அப்படி ஜெபிக்க வேண்டும் என்று சொல்லி நமக்கு கற்பிக்கிறார். So the big question is, who is the persons or people who will bring that kingdom culture to this earth? இப்போ மிகப்பெரிய கேள்வி என்னவென்று சொன்னால், நாம சொல்லிட்டோம் ஒரு ராஜ்யம்னு. இப்போ அந்த ராஜ்யத்தை இந்த பூமியில கொண்டு வர போகிற அந்த ஜனங்கள் யார்? You see, God is giving us a message for us to follow.
இந்த நாளிலே கூட நாம் பின்பற்ற வேண்டும் என்று சொல்லி தேவன் ஒரு செய்தியை நமக்கு கொடுத்து கொண்டிருக்கிறார். He is telling us that this kingdom has to come on this earth. அவர் சொல்லுகிறார் அவருடைய ராஜ்யமாகப்பட்டது இந்த பூமிக்கு வர வேண்டும். And when this kingdom comes on this earth, இந்த ராஜ்யம் இந்த பூமிக்கு வரும் பொழுது the system of this world has to give way to the kingdom of God. இந்த உலகத்தினுடைய ராஜ்யமாகப்பட்டது தேவ ராஜ்யத்திற்கு வழி திறக்க வேண்டும். That is the reality. இதுதான் உண்மை காரியம். But we are convinced that the system of this world is so strong we cannot fight against the system. ஆனா நாம எப்படி நினைச்சிரோம்னா இந்த உலகத்தினுடைய ராஜ்யம் மிக வல்லமையானது, என்னால அதை எதிர்த்து போராட முடியாது. Turn with me to the book of Matthew's Gospel 16 and verse number 19. மத்தேயு 16ஆம் அதிகாரம் 19ஆம் வசனத்துக்கு நேராக நம்முடைய வேதங்களை நாம் திருப்பிக் கொள்ளலாம். What happens if you're a part of this kingdom? நீங்கள் இந்த ராஜ்யத்தினுடைய ஒரு தூணா இருப்பீர்கள் என்று சொன்னால் என்ன நடக்கும்? மத்தேயு 16:19. When you're a part of this kingdom, நாம் இந்த ராஜ்யத்தினுடைய ஒரு பங்காளராக இருப்போம் he என்றால் says, I will give you the keys of this kingdom. அவர் சொல்றாரு இந்த ராஜ்யத்தினுடைய திறவுகோலை உங்ககிட்ட கொடுப்பேன். And he says, whatever you bind on this earth. அவர் சொல்றாரு இந்த பூமியில நீ எதெல்லாம் கட்டறியோ. What is the earth? பூமினா என்ன? It is not just the globe. அது வெறும் இந்த உலக உருவம் மாத்திரம் அல்ல. It is the system of this world. அது இந்த பூமியினுடைய அமைப்பை குறிக்கிறது. The system of this world says, if you give, you will become a pauper. இந்த உலகத்தினுடைய அமைப்பு சொல்லும் நீ யாருக்குனா கொடுத்துக்கிட்டே இருந்தானா நீ பிச்சைக்காரனா போய்டுவ. But the kingdom says, no, no, no. If you keep giving, you will get more. ஆனால் ராஜ்யம் சொல்லுகிறது நீ நிறைய கொடுத்துக்கிட்டே இருந்தானா உனக்கு நிறைய கிடைச்சிக்கிட்டே இருக்கும்னு. But now our brain says, no chance, cannot, it's not possible. ஆனால் நம்ம மூளை சொல்லும் இல்ல கிடையாது, அதெல்லாம் சாத்தியமே இல்ல அப்படினு. That's why Jesus says, change your mind, repent. அதனால தான் இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார் உன் சிந்தையை மாற்று, மனம் திரும்பு என்று. So today you make up your mind, are you going to be in the kingdom of God? நீங்க இன்னைக்கு நீங்களே உங்க சிந்தையில ஒரு முடிவு எடுக்க போறீங்க, நீங்க தேவ ராஜ்யத்துல ஒரு ஆளா இருக்க போறீங்களா, or you're going to follow the system or the kingdom of the system of this world? இந்த உலகம் என்ன அமைச்சு வச்சிருக்குதோ, என்ன ஒரு ராஜ்யத்தை வச்சிருக்கோ அதை நீங்க பின்பற்ற போறீங்களா? Let me give you a good insight. ஒரு உள்ளுணர்வை, ஒரு உள்ளார்ந்த காரியத்தை இந்த காலை வேளையில உங்களோடு கூட பகிர்ந்து கொள்கிறேன். The kingdom of this world will collapse. இந்த உலகத்தினுடைய ராஜ்யம் ஒருவேளை ஒரு நாள் இல்லாமல் போகலாம். It will go. அது போய்டும். No doubt. So if you put all your strength and your energy and your finances in this system, நீங்க உங்களுடைய எல்லா பலனும் சக்தியும் பணத்தையும் இந்த அமைப்புல இந்த உலகத்துல போட்டுட்டீங்கன்னா it will crash. அது நிச்சயமா ஒரு நாள் அழிஞ்சு போய்டும். We trusted in the stock market crashed last year. நம்ம எல்லாரும் அந்த பங்கு சந்தையில ரொம்ப நம்பிட்டு இருந்தோம், பங்கு சந்தை போயிடுச்சு எல்லாமே. We trusted in the healthcare system went down. நாம எல்லாரும் நம்மளுடைய மெடிசன், நம்மளுடைய மருத்துவத்தை ரொம்ப நம்பிட்டு இருந்தோம், அதுவும் இல்லாம போயிடுச்சு. We trusted in education, schools, colleges are closed. நம்ம கல்வியை பத்தி ரொம்ப பெருசா நினைச்சிட்டு இருந்தோம், எல்லா கல்லூரியும் பள்ளிகளையும் அடைச்சிட்டாங்க. Some of us trusted in their great jobs, today no job. எல்லாரும் சில பேர்லாம் பாத்தீங்கன்னா அவங்க வேலையை பெருசா நினைச்சிட்டு இருந்தாங்க, இன்னைக்கு வேலையே இல்லாம இருக்காங்க. It's to prove to you that the system of this world will crash. இது எது உங்களுக்கு நிரூபிக்கிறது என்று சொன்னால் இந்த உலகத்தினுடைய அமைப்பு ஒரு நாள் நிச்சயமா இல்லாமல் போய்விடும். That is why I've come to tell you, if you plug into the kingdom of God, ஆகையால தான் நான் வந்திருக்கிற உங்ககிட்ட சொல்றதுக்கு, நீங்க தேவனுடைய ராஜ்யத்துல உங்களை இணைத்திருப்பீர்கள் என்று சொன்னால் heaven and earth will pass away, his word will not pass away. வானமும் பூமியும் கூட ஒழிந்து போகும், அவர் வார்த்தை ஒரு நாளும் ஒழிந்து போகாது. ஆமென் சொல்லுங்க. The second thing which will not crash, இரண்டாவது காரியம் எது அழிந்து போகாதோ, is what is called the throne of God. அது என்னவென்று சொன்னால் தேவனுடைய சிங்காசனம். Amen. Nothing can shake the kingdom of God. யாரும் தேவனுடைய சிங்காசனத்தை அசைக்கவே முடியாது. The throne of God is secure. தேவனுடைய சிங்காசனமாகப்பட்டது அது நிலைத்து கொண்டிருக்கிறது. Therefore, wise people will plug into the kingdom of God. ஆகையால ஞானமுள்ள மனிதன் என்ன பண்ணுவானா, அவன் தேவ ராஜ்யத்துல தன்னை இணைத்துக் கொள்வான். Don't read it for me. Isaiah 9:7 says, of this kingdom there is no end. ஏசாயாவின் புத்தகம் 9ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம் சொல்லுகிறது, இந்த ராஜ்யத்திற்கு முடிவே இல்லை என்று சொல்லி. Amen. So wise people, please wise people, plug into the kingdom which will not crash. ஞானமுள்ள மனிதர்கள் தயவு செய்து எந்த ராஜ்யம் அழிந்தே போகாதோ அந்த ராஜ்யத்துல உங்களை இணைத்துக் கொள்ளுங்கள். Amen. But if you're going to trust the system, it is going to crash. Take it from me. ஆனால் நீங்கள் இந்த உலகத்தினுடைய காரியத்தை நீங்கள் நம்பி இதுல இணைத்திருப்பீர்கள் என்று சொன்னால் நிச்சயமா அது உங்களை விட்டு எடுபட்டு போகும். The Lord gave Daniel a vision.
தேவன் தானியேலுக்கு ஒரு தரிசனத்தை கொடுக்கிறார். And the mystery of that vision was அந்த தரிசனத்துடைய ரகசியம் என்னவென்று that சொன்னால், many kingdoms have come and gone, but end of the day there's going to be a stone uncut by hands will stand. அநேக ராஜ்யங்கள் ஓங்கி நின்று கொண்டிருக்கிறது, எல்லாம் வந்து அழிந்து போய் கொண்டிருக்கிறது. ஆனால் ஒரு ராஜ்யத்தை குறித்து கல்லினாலே உளியினாலே பெயர்க்கப்படாத ஒரு ராஜ்யத்தை குறித்து சொல்லப்படுகிறது. அந்த ராஜ்யம் வந்து மோதினதுனால இந்த ராஜ்யம் எல்லாம் தூடுபடியாய் போகிறது என்று சொல்லி. And that's why Jesus says, this is the kingdom I want to talk to you about. அதனால தான் இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார், நான் உங்ககிட்ட பேச விரும்புற அந்த ராஜ்யம் இந்த ராஜ்யம் தான் என்று. Matthew's Gospel chapter 6 verse 33. மத்தேயு 6ஆம் அதிகாரம் 33ஆம் வசனத்தை வாசிக்க கேட்போம். The Bible gives us how to look at this kingdom and in what priority to look at this kingdom. வேதம் நமக்கு ஒரு காரியத்தை மிகவும் அழகாக தெளிவுபடுத்துகிறது. இந்த ராஜ்யத்தை நான் எப்படி பார்க்க வேண்டும், இந்த ராஜ்யத்திற்கு எப்படிப்பட்டதான முக்கியத்துவத்தை நான் கொடுக்க வேண்டும். The Bible makes it very clear, seek first the kingdom. வேதம் மிக தெளிவாக சொல்லுகிறது, முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தை தேடுங்கள். Because in this kingdom there is a king. ஏனென்றால் இந்த ராஜ்யத்திலே ஒரு ராஜா இருக்கிறார். That's why the word kingdom is two words. ஆகையால தான் இந்த ராஜ்யம் எனப்படுவதுன்னு வரும்பொழுது அது ரெண்டு வார்த்தைகளோடு வருகிறது. One is the king, முதலாவது ராஜா. the next is dominion, power of the king. இரண்டாவது காரியம் என்னவென்று சொன்னால் ராஜாவினுடைய அதிகாரம். And so if I'm under the king of kings, ஆகையால் இந்த ராஜாவுக்கு கீழாக நான் இருப்பேன் என்றால், he gives me the authority. அவர் எனக்கு சில அதிகாரங்களை கொடுக்கிறார். He gives me the power. அவர் எனக்கு வல்லமையை தருகிறார். Whatever I loose will be loosened. நான் எதையெல்லாம் கட்டவிழ்க்கிறேனோ அதெல்லாம் கட்டவிழ்க்கப்படும். Whatever I bind will be bound. நான் எதெல்லாம் கட்டறனோ அதெல்லாம் கட்டப்படும். This can happen only if you are under the king of kings. இது எப்ப நடக்கும்னா நீங்க ராஜாவுக்கு கீழே இருந்தா மாத்திரமே நடக்கும். If you are doing your own thing and saying I bind it, it will not happen. நீங்க உங்க சொந்த காரியத்தை எல்லாம் செஞ்சிட்டு நான் கட்டறேன்னு சொன்னா அது கட்டப்படாது. James says, the book of James, யாக்கோபின் புத்தகத்திலே சொல்லப்படுகிறது. let's not go there. நாம அங்க போக வேண்டாம். The Bible says submit yourself to God. சொல்லுகிறது தேவனிடத்திலே உங்களை ஒப்புக்கொடுங்கள். Resist the devil and he'll flee from you. பிசாசை எதிர்த்து நிறுங்கள், அப்பொழுது அவன் உங்களை விட்டு ஓடி போவான். Everybody wants to resist the devil. எல்லாருக்குமே பிசாசை எதிர்த்து நிக்கணும்னு ஆசைதான். But the prerequisite is submit yourself to God first. ஆனால் அதற்கு முன்பதாக வர வேண்டிய பிரதானமான காரியம் என்னவென்று சொன்னால் கர்த்தருக்கு கீழ்ப்படிந்திருங்கள். Therefore the Bible says, Matthew 6:33, seek first the kingdom of God. ஆகையால் தான் வேதம் சொல்லுகிறது மத்தேயு 6:33ல முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தை தேடுங்கள். Please ascertain your own life whether you are seeking the kingdom of God first. நீங்களே உங்கள் வாழ்க்கையை பற்றி யோசித்து பாருங்கள், நீங்கள் தேவனுடைய ராஜ்யத்தை முதலாவதாக உங்க வாழ்க்கையில தேடிக்கொண்டிருக்கிறீர்களா? Don't answer me. நீங்க பதில் சொல்லணும்னு அவசியம் இல்ல. But you know yourself. உங்களை பத்தி உங்களுக்கு தெரியும். We are very busy now. நாமெல்லாம் இப்ப மிகவும் நம்ம அலுவல் உள்ளவர்களாக வேலை உள்ளவர்களாக இருக்கிறோம். Because this system has told you, ஏனென்றால் நீங்க நம்ம வாழ்ந்துட்டு இருக்கிற அந்த அமைப்பு உங்ககிட்ட சொல்லி இருக்குது, you must work very hard, otherwise you won't be able to bring food to your table. உன்னுடைய மேஜைக்கு சாப்பாடு வரணும்னா நீ நல்ல கடினமா உழைக்கணும்னு உலகம் சொல்லுது. From morning 6 to night 9 o'clock. நீங்க காலையில 6 மணில இருந்து நைட் 9 மணி வரைக்கும் வேலை செய்யணும். You come home, no time for children. நீங்க வீட்டுக்கு வந்தீங்களா உங்க குழந்தைகளுக்கு கொடுக்கிறதுக்கு உங்களுக்கு நேரம் இல்லை. So the system has convinced you that seek the world kingdom first and the kingdom of God second. இந்த உலகத்தினுடைய அமைப்பு உங்களை எப்படி மாற்றி இருக்கு என்று சொன்னால், உலகத்தினுடைய ராஜ்யத்தை முதலாவது தேடவும் தேவனுடைய ராஜ்யத்தை இரண்டாவது தேடவுமாக. And convinced you that all these things will be added unto you. அவங்க என்ன சொல்றாங்கன்னா இதெல்லாம் நீ செஞ்சனா இது மத்தது எல்லாமே உனக்கு கூட கிடைக்கப்படும்னு. What is against the kingdom and the king rules and regulations. இந்த உலகத்தினுடைய காரியத்தை பற்றி சொல்லும் பொழுது உலகம் என்ன சொல்லுதுன்னா, நீ அதை நம்பாத, அது தேவையில்லைன்னு சொல்லி. ஆனால் நம்ம ராஜா என்ன சொல்றாருன்னா முதலாவது தேவராஜ்யத்தை தேடுன்னு. ஆமென் சொல்லுங்களா? ஆமென். If you are cooking something, there has to be something which goes first, then second, then third. நீங்க ஏதாவது ஒரு விஷயத்தை சமைக்கிறீங்க அப்படின்னு சொன்னா அந்த பொருளை சமைக்கிறதுக்கு பொருட்கள் தேவைப்படுனா அது முதலாவது எது, இரண்டாவது எது, மூணாவது எதுன்னு ஒரு கணக்கு இருக்கு. See, you may have all the ingredients, எல்லா பொருட்களும் நீங்க வச்சிருக்கலாம். but what is first you know better than me. எது முதல்ல போடணும்னு என்னோட உங்களுக்கு நல்லா தெரியும். If you put second first, the outcome will be different. நீங்க ரெண்டாவது போட வேண்டியதை முதல்ல போட்டீங்கன்னா அந்த சமையலை சாப்பிடவே முடியாது. Change your mind. உங்க சிந்தையை மாற்றுங்கள். Serving the system of this world will not help you.
இந்த உலகத்திற்கு ஊழியம் செய்வோம் என்று சொன்னால் அது நமக்கு ஒரு நாளும் பிரயோஜனமாய் போவாது. That's why Jesus came, repent for the kingdom of heaven is at hand. அதனால தான் இயேசு கிறிஸ்து வந்து சொல்லுகிறார், மனம் திரும்புங்கள், பரலோக ராஜ்யம் சமீபமாக இருக்கிறது. Why should we trust this kingdom? எதற்காக இந்த ராஜ்யத்தை நான் நம்ப வேண்டும்? Because our king is a good king. ஏனென்றால் என்னுடைய ராஜா அவர் நல்லவராய் இருக்கிறார். ஆமென். Your amen should be louder, please. Our king is a good king. நம்முடைய ராஜா ஒரு நல்ல ராஜா. Not only is he a good king, அவர் நல்ல ராஜா மாத்திரம் அல்ல, he is a powerful king. அவர் அதிகாரமுள்ள ஒரு ராஜா. Because he can supply us all our needs according to his glorious riches in Christ Jesus. அவர் நம்முடைய மகிமையின் ஐஸ்வரியத்தின்படியே கிறிஸ்து இயேசுவுக்குள்ளாக நம்முடைய குறைவுகள் எல்லாம் நிறைவாக்க போதுமானவராய் இருக்கிறார். No, this is where I can tell you, mind changing the mind is not easy. அதனால தான் நான் சொல்றேன், இந்த சிந்தையை மாற்றுவது என்பது எளிதான காரியம் அல்ல. How do I change my mind? எப்படி என்னுடைய சிந்தையை மாற்ற முடியும்? Just look at Jesus. இயேசு கிறிஸ்துவை பார்த்தாலே போதும். There was a storm. ஒரு புயல் வருது. What did he do with the storm? அவர் அந்த புயல் வரும்போது என்ன பண்றாரு? He was actually sleeping. The disciples disturbed him. அவர் நல்லா தான் தூங்கிட்டு இருக்காரு. கூட இருந்த அப்போஸ்தலர் சீஷர்கள் அவரை வந்து அவருடைய தூக்கத்தை கெடுக்குறாங்க. And so he says, okay, what to do? And he rebuked that wind, and the wind settled and calmed. அவர் சரி ஒத்துக்கிட்டு என்ன பண்றாரு? எழுந்து நின்று அந்த புயலை கடிந்து கொள்ளுகிறார். புயல் அங்கே அமைதியாகிறது. There was a problem with a meal, food not enough for many people who were there at his meetings. ஒரு பிரச்சனை வருது. அந்த பிரச்சனையில ஒரு மீட்டிங் நடக்குது. He asks his disciples says, I don't know what to do. சீஷர்களை பார்த்து கேட்கிறாரு. சீஷர்கள் சொல்லிட்டாங்க, எங்களுக்கு என்ன பண்றதுன்னு தெரியலப்பா. The Lord says, ஆமென். tax time, payment for taxes. நமக்கு வரி செலுத்த வேண்டிய ஒரு நேரம் வந்த பொழுது He says, go catch a fish, and that fish will have the money in its mouth. அவர் சொல்றாரு, நீ போய் ஒரு மீனை பிடிப்பா, அந்த மீனு கிட்ட இருக்கும் நீ கட்ட வேண்டிய வரின்னு சொல்லி. Do you understand what I'm saying? என்ன சொல்றேன்னு புரியுதா உங்களுக்கு? See, please don't look at the Bible for Bible time. No, today we are 21st century. That is not going to work for me. That is the biggest lie. நம்ம எப்பவுமே இது வேதாகம நாட்கள்ல மாற்றம் தான் சாத்தியமா இருக்குது. நான் இப்ப 21வது நூற்றாண்டுல வாழ்ந்துட்டு இருக்கேன். இங்க அது நடக்காதுன்னு ஒரு நாள் நினைச்சிடாதீங்க. Amen. Amen. My daughter got a bank job in the middle of COVID-19. என்னுடைய மகளுக்கு ஒரு வங்கியிலே வேலை கிடைத்தது. எப்பொழுது என்று சொன்னால் இந்த கொரோனாவுடைய சூழ்நிலையின் மத்தியிலே. I went to a housewarming celebration. That brother said 50% salary increase, and he's built a house. COVID-19. நான் ஒரு வீட்டினுடைய பிரதிஷ்டை விழாக்கு கடந்து போயிருந்தேன். அந்த சகோதரனிடத்துல சொல்லுகிறார், COVID-19 இந்த டைம்ல அவருக்கு 50% சம்பளம் அதிகமா கிடைச்சதுனால ஒரு வீட்டை கட்டிட்டாருன்னு. What is your testimony? இப்போ உங்களுடைய சாட்சி என்ன? Very important question. What is your testimony? What is my testimony? மிக பிரதானமான கேள்வி இது. உங்களுடைய சாட்சி என்ன? என்னுடைய சாட்சி என்ன? If we call ourselves believers, நாம் நம்ம விசுவாசிகள் என்று சொல்லி நம்மை அழைப்போம் என்றால், listen to what the master said, and he said, seek first the kingdom of God. எஜமான் உங்களுக்கு என்ன சொல்லுகிறாரோ அதை கவனித்து கேளுங்கள். அவர் சொல்லுகிறார், முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தை தேடு. Hallelujah. Hallelujah. Kingdom of God gives you authority. தேவனுடைய ராஜ்யம் உங்களுக்கு அதிகாரங்களை கொடுக்கிறது. Number 2, let's see what the kingdom of God gives you. இரண்டாவது காரியம், தேவனுடைய ராஜ்யம் எனக்கு என்ன தருகிறது? Romans 14:17. ரோமருக்கு எழுதின நிருபம் 14ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்தை வாசிக்க கேட்போம். What is the kingdom of God? தேவனுடைய ராஜ்யம் என்ன? Righteousness. நீதி. That means standing before God without guilt, condemnation or shame. எந்த ஒரு வெட்கமில்லாமல், எந்த விதமான குற்ற உணர்ச்சி இல்லாமல் தேவ சமூகத்திற்கு முன்பதாக நான் நிற்பதுதான் நீதி. That is righteousness. அதுதான் நீதி. Number 2 is peace. இரண்டாவது சமாதானம். What is peace? சமாதானம் என்றால் என்ன? Irrespective of what is happening, your heart is still in the presence of God. என்னதான் என்ன சுத்தி நடந்தாலும் சரி, என் இருதயம் தேவனுக்குள்ள சமாதானமா இருக்கணும். And joy not outside the Holy Ghost, joy in the Holy Ghost. சந்தோஷம் என்று சொல்லப்படும் பொழுது பரிசுத்த ஆவிக்கு வெளியே இருக்கிற ஒரு சந்தோஷம் அல்ல, பரிசுத்த ஆவிக்குள்ளாக இருக்கிற சந்தோஷம். Amen. ஆமென். Are you happy? சந்தோஷமா இருக்கிறீங்களா? Are you joyous? நீங்க சந்தோஷமா இருக்கிறீங்களா? Not just when you get salary, even no salary, praise the Lord. சம்பளம் கிடைச்சா மாத்திரம் தான் சந்தோஷமா? இல்ல, சம்பளமே இல்லனாலும் நான் சந்தோஷமா இருப்பேன். Why? Because God does not need money to take care of you. He can send raven to feed you like he fed Elijah. தேவனுக்கு உங்களை சந்திக்கிறதுக்கு, உங்க தேவைகளை சந்திக்கிறதுக்கு பணம் தான் தேவன் அவசியம் கிடையாது. ஒரு சில நேரத்தில் அவர் காகத்தை கூட உங்களுக்கு அனுப்புவாரு, எலியாவை போஷித்தது போல. That is if you are plugged into the kingdom of God. அது எப்ப நடக்கும்னா நீங்க தேவராஜ்யத்தில் இணைந்திருக்கும் பொழுது மாத்திரமே.
Some of you are looking at me and saying, this is a very nice message. சில பேர்லாம் என்ன பார்த்து சொல்லிட்டு இருக்கீங்க, ரொம்ப நல்ல மெசேஜ் தான் தந்துட்டு இருக்கீங்க. Practically cannot. நம்ம நடைமுறை வாழ்க்கையில பார்த்தோம்னா இது சாத்தியம் இல்லை. I was working for an airline company நான் ஒரு விமான நிறுவனத்திற்கு வேலை செய்து கொண்டிருந்தேன் in Chennai, and then they transferred me to Bangalore. நான் முதலாவதாக சென்னையில இருந்தேன். அதற்கு பின்பதாக என்னை பெங்களூர் பட்டணத்திற்கு அவர்கள் மாற்றினார்கள். They promoted me to be the head of the airport operations Bangalore. நான் அங்க இருக்கிற விமான நிலையத்தினுடைய தலைமை அதிகாரியாக என்னை மாற்றினார்கள். And the Lord said, step out into full-time ministry. ஆண்டவர் என்னை அழைத்து சொல்றார், இல்ல போதும் உனக்கு, நீ முழு நேர ஊழியத்துக்கு வந்துரு. So I stepped out. ஆகையால நான் வந்துட்டேன். And so now I'm full-time ministry. நான் இப்பொழுது முழு நேர ஊழியனாக இருக்கிறேன். My mind told me you are going to die with 3 children and your wife. நான் வேலையை விடும் பொழுது என் சிந்தை என்கிட்ட பேசிச்சு. என்ன சொல்லுச்சுன்னா, நீ இந்த 3 பிள்ளைகளோடு கூட உன் மனைவியோடு கூட செத்து தான் போற. Who's going to support you? யார் உனக்கு இங்க ஹெல்ப் பண்ண போறா? You are not a pastor. நீ ஒரு ஊழியக்காரன் அல்ல. You are waiting for someone to invite you. யாராவது ஒருத்தர் உன்னை அழைக்கணும்னு சொல்லிட்டு நீ காத்துட்டு இருக்கற. And you are paying a rent in Bangalore city. நீ இவ்வளவு பெரிய ஒரு தொகையை வாடகையா பெங்களூர் சிட்டில கொடுத்துட்டு இருக்கற. How are you going to manage? எப்படி இதெல்லாம் நீ பார்க்க போற? But today I want to tell you. ஆனால் இன்றைக்கு நான் உங்களிடத்துல சொல்ல விரும்புகிறேன். I am plugged into the kingdom of God. நான் தேவனுடைய ராஜ்யத்திற்குள்ளே என்னை இணைத்திருக்கிறேன். And my God is supplying all my needs. என் தேவன் என்னுடைய தேவைகளை சந்தித்துக் கொண்டிருக்கிறார். According to his glorious riches in Christ Jesus. அவருடைய மகிமையின் ஐஸ்வரியத்தின்படி அவர் செய்து கொண்டிருக்கிறார். No salary for the last 6 years. கடந்த 6 வருஷமா எனக்கு சம்பளமே கிடையாது. But I got income. ஆனால் எனக்கு வரவு இருக்குது. Blessing of God. தேவனுடைய ஆசீர்வாதம், favor of God, தேவனுடைய தயவு, health and strength. நல்ல ஆரோக்கியம், நல்ல பலன். Praise the Lord சொல்லுங்க. ஒரு praise the Lord சொல்லாமே. So God will take care of you. தேவன் உங்களையும் அப்படியாக பார்த்துக் கொள்வார். But plug into the kingdom of God. தேவனுடைய ராஜ்யத்திலே உங்களை இணைத்துக் கொண்டிருங்கள். 2 important things and I will close. 2 காரியங்களை குறித்து சொல்லி நான் முடிக்க போகிறேன். For us to experience this kingdom life, நாம் இந்த ராஜ்யத்தினுடைய வாழ்க்கையை உணர வேண்டும் என்று சொன்னால், you first of all have to we receive the message, முதலாவதாக நீங்கள் ஒரு செய்தியை பெற்றுக்கொள்ளுகிறவர்களாக இருக்க வேண்டும். and then be the messenger of this message. இரண்டாவது அந்த செய்தியை கொண்டு போகிற ஒரு செய்தியாளராய் நீங்க இருக்க வேண்டும். That's the intent of God. இதுதான் தேவனுடைய நோக்கமாக இருக்கிறது. That you will experience the goodness of this message. இந்த செய்தியினுடைய நன்மைகளை நீங்கள் அனுபவிப்பீர்கள். And also be a transmitter of this message. அதே நேரத்தில் அந்த நன்மைகளை மற்றவரிடத்திலே கொண்டு போகிறவராகவும் நீங்கள் இருப்பீர்கள். Amen. ஆமென். If you can't experience, you can't transmit. நீங்கள் அதை அனுபவிக்க முடியாவிட்டால் உங்களால் அதை கொடுக்க முடியாது. If somebody asks you how are you doing, ஒரு சில பேர் உங்களை பார்த்து கேக்குறாங்க எப்படி இருக்கீங்கன்னு, you will only tell them the sad stories, because without experience you can't give them the good message. நீங்க உங்க வாழ்க்கையில ஃபுல்லா அந்த கெட்ட காரியங்களே அனுபவித்துக் கொண்டிருக்கிறதுனால அவங்க கிட்ட நல்ல செய்தியை கொண்டு போக முடியல. But today I want to tell you, change your mind. God is in the business of doing something amazing if you plug into the kingdom of God. ஆனால் இன்றைக்கு நான் சொல்ல விரும்புகிறேன், உங்கள் சிந்தையை நீங்கள் மாற்றிக்கொள்ளுங்கள். ஏனென்றால் நீங்கள் தேவனுடைய ராஜ்யத்தில் உங்களை இணைத்துக் கொண்டிருக்கும் பொழுது தேவன் அதிசயமான காரியங்களை உங்கள் வாழ்க்கையில செய்ய போகிறார். The importance of the message. இந்த செய்தியினுடைய பிரதானம் என்ன? That's the kingdom, the king, and we are people who are subject to the kingdom message, and therefore we are very important to carry the message. ராஜ்யம், ராஜா, நாம் எல்லாருமே சேர்ந்து ஒரு இடத்துல ஒருங்கிணைக்கப்பட்டிருக்கிறோம் இந்த ராஜ்யத்தினுடைய செய்தியை வெளியே கொண்டு போகிறவர்களாய். And so I must experience this message in my life. ஆகையால் இந்த செய்தியை முதலாவது நான் என் வாழ்க்கையில் அனுபவிக்க வேண்டும். In one day Job had 3 bad news. ஒரே நாளில 3 கெட்ட செய்திகள் யோபுக்கு நேராய் வருகிறது. His family, his children died. அவருடைய பிள்ளைகள் மரித்து போகிறார்கள். His property was gone. அவருடைய சொத்தெல்லாம் அவர் இழந்து போயிறாரு. His cattle were destroyed. அவருடைய மந்தையெல்லாம் அழிஞ்சு போயிடுச்சு. And there were 3 messengers who came with this bad message. இந்த 3 செய்தியையும் கொண்டு வருவது யாருன்னு பார்த்தா 3 செய்தியாளர்கள். Imagine the special anointing on these 3 people. இந்த 3 பேர் மேல இருக்கிற ஒரு விசேஷித்த ஒரு அபிஷேகத்தை பாருங்களேன், யோசிச்சு பாருங்களேன். Escaped all this to give the news. இது எல்லாத்தையும் அவங்க தப்பிச்சிட்டு வந்துட்டாங்க. எதுக்காகனா இந்த கெட்ட செய்தியை இவருக்கு கொண்டே போயிடணும். Imagine the rest of them died, they escaped. எல்லாருமே செத்து போயிட்டாங்க, இவங்க மட்டும் போயிட்டாங்க. But if you look at it from a good point of view, ஆனால் ஒரு நல்ல ஒரு பார்வையோடு கூட நீங்கள் அதை பார்ப்பீர்கள் என்றால், if you are the messenger carrying this good news, நீங்கள் இந்த செய்தியை, இந்த நல்ல செய்தியை கொண்டு போகிற ஒரு செய்தியாளராக இருப்பீர்கள் என்றால், no evil will befall you, neither shall any plague come near your dwelling.
உங்களுக்கு முன்பதாக எந்த தீமையும் எதிர்த்து நிற்காது, எந்த வாதையும் உங்ககிட்ட வர முடியாது. Because you are a carrier of the good news of the kingdom of God. ஏனென்றால் நீங்கள் தேவனுடைய ராஜ்யத்தின் நற்செய்தியை கொண்டு போகிறவர்களாக இருக்கிறீர்கள். Amen. ஆமென். This is not only for full-time people, it's for every single one of you. இது வெறும் முழு நேர ஊழியக்காரர்களுக்கு மாத்திரமல்ல, இங்க இருக்கிற உங்கள் ஒவ்வொருவருக்காக பேசப்படுகிறது. Kingdom people will look at sickness and say, I rebuke that sickness in the name of Jesus. ராஜ்யத்தினுடைய பிள்ளைகள் எப்பொழுதுமே ஒரு பலவீனம் வந்துச்சுன்னா பலவீனத்தை பார்த்து சொல்லுவாங்க, இயேசுவின் நாமத்தினால் அந்த பலவீனத்தை நான் கடிந்து கொள்றேன்னு. If you're going through financial crunch, say, my God shall supply all my ஒரு needs. பொருளாதார பிரச்சனை வந்ததுன்னா நாம சொல்லுவோம், இல்ல என் தேவன் என் தேவைகளை சந்திக்க போதுமானவர் என்று சொல்லி. If the system comes against you, you shall say, I am strong in the Lord and the power of his might. இந்த உலகத்தினுடைய மொத்த அமைப்பே உங்களுக்கு எதிரா வந்தாலும் நீங்க சொல்லுவீங்க, இல்ல நான் தேவ பலத்தினால பலப்படுத்தப்பட்டிருக்கிறேன்னு சொல்லி. Amen. ஆமென். Because I am a messenger of good news, ஏனென்றால் நான் நல்ல செய்தியை கொண்டு போகிற ஒரு செய்தியாளராக இருக்கிறதுனால் no evil can befall me, because I am the carrier of this great news. எந்த தீங்குமே என்னை இந்த இடத்துல இந்த பூமியில விழ வைக்க முடியாது, ஏனென்றால் நான் தேவ ராஜ்யத்தின் செய்தியை கொண்டு போகிறவனா இருக்கிறேன். ஆமென். Even if trouble comes, அப்படியே பிரச்சனை வந்தாலும் it will come and it will go. அது வரும், போய்டும். I will pass through the fire, but the fire will not burn me. நான் அக்கினி ஊடாய் நடப்பேன், ஆனால் அக்கினி என்னை பற்றிக் கொள்வதில்லை. I will go through the water will not overflow me. நான் தண்ணீர்கள் மத்தியிலே கடந்து போவேன், ஆனால் தண்ணீர்கள் என் மேல் புரளுவதில்லை. Because the kingdom of God is better than the kingdom of this world. ஏனென்றால் தேவனுடைய ராஜ்யம் இந்த உலகத்தினுடைய ராஜ்யத்தை காட்டிலும் மகா பெரியதா இருக்கிறது. Come on, all stand up to your feet and lift your voices. Come on, lift your voices and say, thank you, Lord. I want to be a part of this great kingdom. நான் இந்த ராஜ்யத்தினுடைய ஒரு மிகப்பெரிய ஒரு தூணாய் இருக்க வேண்டும் என்று சொல்லி விரும்புகிறேன். Everybody close your eyes, lift your voices. கண்களை மூடி உங்க வாய்களை திறப்போமே இந்த You காலை pray. வேளையில. It is your prayer. You must pray. இது உங்களுடைய ஜெபம், நீங்க தான் ஜெபிக்கணும். Lord, give me the insight to see the greatness that is there in plugging into the kingdom of God. தேவனுடைய ராஜ்யத்திலே என்னை நான் இணைத்துக் கொள்ளும் பொழுது என்ன பெரிய ஆசீர்வாதங்களை கர்த்தர் நீர் எங்களுக்கு வைத்திருக்கிறீர் என்பதை அறியத்தக்கதான ஒரு உள்ளார்ந்த பார்வையை இந்த காலை வேளையில எனக்கு தாரும் சுவாமி. Do not look at your present situation. இந்த நாளிலே உங்களுக்கு இருக்கிற சூழ்நிலையை ஒரு நாளும் நினைத்து பார்க்காதீர்கள். Look at the King of Kings and the Lord of Lords. தேவன் ராஜாதி ராஜாவை கர்த்தாதி கர்த்தரை பாருங்கள். High and lifted up. அவர் உயர்ந்தவருமாய் அவர் உன்னதமானவருமாய் இருக்கிறார்.